அனைவருக்கும் வணக்கம். நிக்சன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. நான் வந்து ஏழையாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர்டு கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடை நடுங்கி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரெட் கார்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கும்போது ஒருத்தனும் ஒன்று சொன்னால், அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிராவோ அதுக்கப்புறம் விஷ்ணுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மணி கூட ஒன்று சொன்னாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றி அவங்க வந்து கவர்ட் ஆகிட்டாங்க, அவங்க வந்து ஒரு தொடை நடுங்கியாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும்போது நான் என் ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக இருக்கேன், நான் ஏழையாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதிலே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜே ப்ரோவெல்லாம் கவர்டு 1ஆம் நம்பர் தொடை நடுங்கி பையன் தான் அப்படிங்கிறத அப்பட்ட மாதிரி இந்த ஆள் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு உள்ளே வந்து இல்லை அந்த 6 பெண்கள் சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னாரு. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்டுங்கிறது. ஒரு தொடை நடுங்கி ஒரு முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தொடரடங்கி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுக்கும்போது அவ்வளோ விஷயம் சொன்னார். பெண்களுக்கு வந்து இங்கே அவரால் பாதுகாப்பு இல்லை, சின்ன பெண்கள் இருக்காங்க, அவர் வந்து ஒன்று பண்ணுறாரு அப்படி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை வந்து விஷ்ணு சொன்னார். நம்ம சொல்ல தேவையில்ல. இந்த சின்ன பெண்கள் இருக்காங்க, சின்ன பெண்களை வந்து லவ் பண்ண சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து வெளியே என்ன சொல்கிறாரு, அப்படியே இந்த பெண்கள் வந்து ரெட் கார்டு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு அதை அப்படியே மாற்றி பேசுகிறார்ல. இவர் தான் சுத்தமான ஒரு கவர்டு, சுத்தமான ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு நபர்னா யாருன்னா இந்த விஷ்ணுங்கிறத அப்பட்டமாக தெரியும். அர்ச்சனா கூட அப்படி தான். அர்ச்சனா வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு போனனால இந்த பிஆர்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி, அதனால சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு உண்மையாலுமே அர்ச்சனா வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. அது இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி கொடுத்தா தான் தவறு. அதோட வார்த்தை நீங்கள் நல்லா கவனிங்க, அர்ச்சனாவுடைய வார்த்தையை. அர்ச்சனா எந்த அளவுக்கு ஒரு கவர்டு, அர்ச்சனா எந்த அளவுக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாத ஆள்னு பாருங்கள். அது என்ன சொல்லுதுன்னா, பிரதீப் வந்துட்டு இங்கே ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் அவர் வந்து இவர் கூல் சைஸ் மேட்டர்லையோ இல்லை கெட்ட வார்த்தை எதுவும் பேசுகிறாரு அந்த மாதிரி கொடுத்துருந்தா பரவாயில்ல, பெண்கள் மேட்டரில் மட்டும் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வெளியே சப்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மாயாவையும் பூர்ணிமாவையும் அர்ச்சனா வந்து அட்டாக் பண்ணுது. அர்ச்சனாவோட கேமை என்னென்னா மாயா பூர்ணிமா வெளியே காமிச்சு அர்ச்சனாவுக்கு வந்து இவருக்கு பிரதீப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் அர்ச்சனாவுடைய ஒரு கேவலமான ஒரு கேம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிக்சன் வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி, நான் வந்து ஏழையாக இருக்கேன் ஆனால் ஒருபோதும் கவர்டு கிடையாது, நான் தொடை நம்பி கிடையாது, நீங்கள் வந்து கைதட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ இவங்கள புகழ்ந்தால் கைதட்டுறாங்க அப்படிங்கிறதுனால நீ பேசக்கூடிய ஆள், இவங்கள வந்து நம்ம கேவலமாக பேசினா அது கைதட்டுறாங்கன்னு சொல்லி அப்படி பேசக்கூடிய நபர் தான் நீங்கள். அதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லடா, நான் ஏழை தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிக்சன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நன்றி, வணக்கம்.